அரசு துறையில் நிலவும் ஊழல் முறைகேடுகளை முற்றிலுமாக களைய 1966ஆம் ஆண்டு மொரார்ஜி தேசாய் தலைமையிலான நிர்வாக சீர்திருத்த குழுவின் பரிந்துரைகளில் ஒன்று லோக் ஆயுக்தா. தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மசோதாவின்படி லோக் ஆயுக்தாவின் தலைவராக உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி ஆகியோரில் ஒருவர் நியமிக்கப்படுவர். லோக் ஆயுக்தாவின் தலைவராக நியமிக்கப்படுபவர் ஊழல் தடுப்புக் கொள்கை, பொது நிர்வாகம், நிதி மற்றும் சட்டத்துறையில் 25 ஆண்டுகள் முன் அனுபவத்தை பெற்றவராக இருப்பார். சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களோ, ஊராட்சி நகராட்சி உறுப்பினர்களோ, குற்ற வழக்குகளில் தண்டிக்கப்பட்டவர்களோ, 45 வயதிற்கு குறைவான நபர்களோ லோக் ஆயுக்தா தலைவராகவோ உறுப்பினராகவோ வர முடியாது. லோக் ஆயுக்தா தலைவராகவோ உறுப்பினராகவோ வருபவர் ஆதாயம் தரும் இரட்டை பதவி வகிக்கக்கூடாது. லோக் ஆயுக்தா